ராமதாஸ், தேமுதிக, ஓபிஎஸ் மூவரையும் முடிவெடுக்க விடாமல் தடுப்பது எது? நீங்க சொல்லுங்க. ஏன்னா என்ன அவங்க முடிவெடுக்கல, அப்படி அவங்க முடிவெடுக்க முடியாம இருப்பதற்கான நான் சொன்னா ஆனா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. நீங்க முதல் காங்கிரஸ் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்க போறாங்கன்னா தேமுதிக, ராமதாஸ் இவங்களோட டிமாண்ட் வந்து எந்த இடத்துலயும் வைக்கவே முடியாது. அவங்க வந்து நம்பரையே வந்து டபுள் டிஜிட்ல ஆரம்பிக்கவே முடியாது. வாட் இஃப் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இல்லைன்னா பெரியவர் ராமதாஸ், தேமுதிக ரெண்டு பேருமே தங்களோட பாக்கிய நீங்க டபுள் டிஜிட்ல ஆரம்பிப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி சைன் ஆனப்போ தேமுதிகவுக்கு 6 தொகுதின்னு ஒரு ரூமர் பரவுச்சு. 6 தொகுதி கொடுக்குறவங்களாம் மனுஷனா, அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா அப்படின்னு அவங்க சாபம் தான் விட்டாங்க. ஸோ அடிப்படையில் தேமுதிக 6 விட கூடுதலாக எதிர்பார்க்குறாங்கிற போது நான் இந்த மொத்த எதிர்க்கட்சிகள் கூட்டணி பிரச்சனை இல்லை, இந்த எல்லா பிரச்சனைக்குமே காங்கிரஸ் காரணங்கிறதா சிக்கல். காங்கிரஸ் திமுகவில் இருக்குங்கிற ஒரு முடிவு கிடைச்சிருந்ததுன்னா இந்த தை மாதம் நமக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிருக்கும் அதிமுக பாஜக கூட்டணியில் யாரெல்லாம் இணைகிறாங்கன்னு. காங்கிரசினுடைய இந்த நீக்கு போக்கு எதிர்கட்சி கூட்டணியும் சேர விடாம ஆளுங்கட்சி கூட்டணியும் பலப்படுத்தாம இப்போ கூட்டணி இல்லாமல் இருக்கிற கட்சிகளையும் சும்மா நிப்பாட்டி வச்சிருக்கு. இல்ல இப்ப நீங்க வழி பிறக்க மாட்டேங்க சார், தை பிறந்து திரும்ப பால் ஊத்திட்டோம் சார், பொங்கல் பொங்க மாட்டேங்குது. நீங்க திரும்ப காங்கிரஸ்ன்னு சொல்றீங்க, நான் அதை மறுக்கிறேன். மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற சிலருடைய குரல் தான் அது. அதுக்கும் செல்வ பெருந்தகை தெளிவா சொல்லிட்டாரு. அவங்கெல்லாம் முக்கியமான ஆட்கள், அவங்களுக்கு ஒரு கருத்துரிமை இருக்கு. அந்த கருத்துரிமை அடிப்படையில் அவங்க பேசுறாங்க. நம்ம அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. முடிவெடுக்க போவது ராகுல் காந்தியும் ஸ்டாலின் தான் அவர் தெளிவா சொல்லிட்டார். அதனால இந்த குரல்களுக்கு என்ன மதிப்புங்கிறத அவர் போட்டு உடைச்சிட்டார். ஒன்று. ரெண்டாவது, இப்ப நீங்க சொல்றதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இப்ப இந்த தேர்தல் கூட்டணிக்கான பேரங்கள் அல்லது கூட்டணிக்கான முனைப்புகள் எல்லாத்தையுமே நம்ம எப்படி சொல்லலாம்னா, அன்னை எப்ப சாவா திண்ணை எப்ப காலியாகும், திண்ணை எப்ப காலியாக அன்னை எப்ப சாவா என்பது போன்ற ஒரு நிலையில் தான் இவர்கள் இருக்கிறார்கள். இல்லை ஏன்னா இப்ப நீங்க காங்கிரஸ் வெளியில போகட்டும், ஒருவேளை வெளியில போனா நமக்கு அங்க திமுகவில் வாய்ப்புகள் இருக்கு, இடங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அங்க கூட்டணிக்கு போயிடலாம் இவங்க கருதிட்டு இருக்கிறாங்க என்று நீங்கள் சொல்லும் பொழுது அப்போ இதனுடைய தன்மை வந்து இப்படிதான். அங்க அண்ணன் ஜாவாரா திண்ணை காலி ஆகுமா என்பதுதான். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, அங்க காங்கிரஸ்ங்கிற திண்ணை காலியாகுமா, திமுகங்கிற ஆட்சி வந்து காலியாகுமா என்பது போன்ற ஒரு பார்வையில் அவங்க இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக களத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பலவீனங்களை அம்பலப்படுத்துவது. அதனாலதான் திமுக அமைதியாக இருக்கிறது. ஏன் திமுக அமைதியா இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய பலவீனங்களை அவங்களே அம்பலப்படுத்திக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லணும், காங்கிரஸ் அங்க இருந்தா என்னங்க, இல்லனா என்னங்க, என்ன ஆனாலும் திமுக வீழ்வது உறுதி, அதை அவர் சொல்ல மாட்டேன்றார். மாறாக காங்கிரஸ் போக போகுது என்று அவர் சொல்கிறார். இது ஒன்று. ரெண்டாவது, தாவேகா வந்து காங்கிரஸ் வந்து இந்த கூக்குரல் விடுறாங்க, அவர் வாயே திறக்க மாட்டேன்றாருன்னா என்ன அர்த்தம்னா உங்களை அவர் 10 பைசாவுக்கு கூட மதிக்கலன்னு என்று பொருளாகி விடுமா? நம்ம இப்படியும் பேசலாம்ல. நீங்க இந்த குரல் கொடுக்குறீங்க, தாவேகா விஜய் இருக்கிறத நம்பிக்கிட்டு தான் இந்த குரல் கொடுக்குறீங்கன்னா, விஜய் தரப்பில் இருந்து ஒரு சின்ன சலனம் கூட இல்லைன்னா உங்களை 10 பைசாவுக்கு கூட மதிக்கல என்ற அதனுடைய பொருளா? இப்படி ஒரு கேள்வி இருக்கு. அப்புறம் இந்த மற்ற கட்சிகள் இன்னும் முடிவெடுக்க முடியாம இருக்கிறாங்கன்னா அவங்க திமுக கூட்டணிக்கும் போகலாம், தாவேகா கூட்டணிக்கும் போகலாம், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் போகலாம் என்று சொன்னால் அதுல எந்த விதமான பொதுத்தன்மையுமே இல்லை. அதில் இருப்பது நலன்கள் தான். இதையும் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதனாலதான் திமுக வந்து அமைதியாக இருக்கிறது. திமுகவுக்கு எதிராக களமாடுகிற ஒரு கட்சி கூட வலிமையாக தன்னுடைய குரலை முன்வைக்கல. ஒண்ணுமே கிடையாதுங்க. அதிமுக கூட்டணியில என்டிஏ கூட்டணி ஆட்சி என்று பாஜக சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, எந்த கொம்பனாலையும் அதிமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பதை தடுக்க முடியாது என்று சொல்கிறார். இப்ப நீங்க ஏற்கனவே இருக்கிற கூட்டணியில இவ்வளவு சிக்கலா? பாமக வந்திருக்கு, பாமகவுக்கு இடங்களை முடிவு பண்ணிட்டீங்களா? ராமதாஸ் ஒருத்தர் இருக்காரு, அவர் எங்க போக போறாரு? இவ்வளவு குழப்பங்கள் இருக்கு. இதுவும் திமுகவுக்கு பலம் தான். அப்போ திமுகவை எதிர்க்கிற கட்சிகள் அல்லது திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்க வேண்டும் என்று கருதுகிற காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நிர்வாகிகள் எல்லோருமே மீண்டும் மீண்டும் ஒரு பலவீனமான குரலைத்தான் வெளிப்படுத்துகிறார்களே ஒழிய ஒரு வலுவான குரலாக அது இல்லை என்பதுதான். அதுல இருந்து நீங்க சொல்றதுல எங்க சார் சிக்கல் வருதுன்னா, அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தாத கூட்டணி, அங்க கூட்டணி ஆட்சிங்கிற சிக்கல் இருக்கு, பாஜக ஆட்சிக்கு வந்துருவாங்கிற சிக்கல் இருக்கு, எடப்பாடியே முதலமைச்சர் வேட்பாளராக மாத்திருவாங்க, ரெட்டையில, இப்படி எல்லா பிரச்சனையும் இருக்கு. திமுக கூட்டணியினுடைய சிக்கல் என்பது மு.க. ஸ்டாலின் இது தத்துவார்த்த கூட்டணி, இது கொள்கை கூட்டணி, கூட்டணியாக இருப்பதால் தான் இந்த தொடர் வெற்றிகள் சாத்தியமாகிறதுன்னு அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார். ஜெயலலிதா கலைஞர் செய்யாத ஒன்று, தொடர்ச்சியாக 3 தேர்தல்களுக்கு கூட்டணியை மாத்தாம ஒரு வெற்றி கோப்பையை வாங்கியிருக்கிறார். அப்போது மற்ற தலைவர்களுக்கு இல்லாத நிர்பந்தம் மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கு. நீங்க சொன்ன கொள்கை கூட்டணி, நீங்க சொன்ன தத்துவார்த்த கூட்டணி உடைபடாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த கூட்டணியை கொண்டு போய் தேர்தலுக்கு முன்னாலே நிறுத்த வேண்டிய பொறுப்பு மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கு. அதுல என்ன சிக்கல் வந்தாலும்
இது ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சிக்கான மதிப்பீடு, நான் நல்லது செஞ்சிருக்கேன் எலெக்ஷனுக்கு வருவேன் அப்படிங்கிறது வேற. இந்த தேர்தல்ங்கிறது கூட்டணியினுடைய வெற்றின்னு முதலமைச்சரே சொன்ன பிறகு கூட்டணிக்குள்ள ஒரு சின்ன கல்லு விழுந்தாலும் சின்ன சலசலப்பு வந்தாலும் அதை பயன்படுத்தி ஆதாயம் தேட எதிர்க்கட்சிகள் காத்துக்கிட்டு இருக்காங்கிறதான சிக்கல். அதாங்க நான் சொல்ல வந்தேன். அதை ஆதாயம் தேடுகிற அளவிற்கு அவங்க வலுவாக இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, திமுக எப்பவாவது இந்த கூட்டணியை நாங்க இப்படி விட்டுற போறோம்னு எப்பவாவது சொன்னாங்களா? அப்படி ஒருபோதும் அவர்கள் சொல்லவே இல்லை. இது வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை. காங்கிரஸ் செய்யறது இந்த மொத்த கூட்டணியிலும் ஒரு கீரலை போட்டுக்கிட்டே இருக்குன்னு அதான் நான் சொல்ல வந்தேன். இது ஒரு கீரலே கிடையாது. இது திருகுதாளம் தான். இந்த திருகுதாளங்களுக்கு தேர்தல் நெருங்க நெருங்க எந்த விதமான மதிப்பும் இல்லாமல் போய்விடும். ஒன்று. ரெண்டாவது இந்த தத்துவார்த்த கூட்டணி என்று சொல்லும் பொழுது காங்கிரஸ் இல்லாம வேறு சில கட்சிகள் வருதுன்னு நம்ம வச்சுக்குவோமே. காங்கிரஸ் ஒருவேளை அங்க இருந்து பிச்சுக்கிட்டு போயிடுறாங்க, வேற என்ன கட்சிகள் உள்ள வர வாய்ப்பு இருக்கு? அப்ப டிடிவி தினகரன் உள்ள வரலாம், ஓபிஎஸ் உள்ள வரலாம், தேமுதிக உள்ள வரலாம். இவங்களுக்கு திமுகவுடைய என்ன தத்துவார்த்த பிரச்சனை இருக்கு? அவங்க என்ன மதவாத கட்சியா, வலதுசாரி கட்சியா, இல்ல திமுகவினுடைய இந்த கொள்கைகளுக்கு அவங்க எதிராக நிக்கிறவங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கைங்கிறதுல காங்கிரஸ்க்கு ஏதாவது தெளிவு உண்டா? ராகுல் காந்திக்கு தெளிவு இருக்குங்க, காங்கிரஸுக்கு தெளிவு இருக்குன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சாதி ஏழைகளுக்கான இடம் எங்க அப்படி. அது மட்டுமல்ல, நீங்க இந்த சனாதனம் குறித்த பேச்சின் போது அல்லது சாவர்கர் குறித்த ராகுல் காந்தி பேச்சின் போது அல்லது ஆர்எஸ்எஸ் நோக்கி ராகுல் காந்தி பேசுகிற போது கூட அந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள், முன்னணி தலைவர்கள் அதுக்கு ஆதரவா குரல் கொடுக்கறாங்களா? அவங்க நாள்தோறும் அதை பேசுறாங்களா? ஆர்எஸ்எஸ் வீழ்த்த வேண்டும் இந்த நாட்டில் இருந்து பேச மாட்டாங்க. துக்ளக் ஃபங்க்ஷன்ல போய் திருச்சி வேலுச்சாமி தேசபக்தர்களையும் கூப்பிடுறாரு. அப்போ நீங்க இதுதான் சிக்கல். அப்போ நம்ம அந்த கண்ணோட்டத்தில் இருந்து தான் நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா எனக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கீங்க. திமுக, காங்கிரஸ், விசிக, மதிமுக, இடதுசாரிகள் இவங்கெல்லாம் இருக்கிறது மட்டும் கொள்கை கூட்டணி இல்லை. காங்கிரஸுக்கு பதிலாக அங்கு ஒருவேளை பாமகவோ தேமுதிகவோ அமமுகவோ ஓபிஎஸ்ஓ வந்தாலும் அவர்களும் தமிழ்நாட்டு நலனை, தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி அரசியலை முன்னெடுக்கிறவர்கள் தான். அந்த கட்சிகளை வைத்து மறுவரையறை செய்ய முடியும்னு சொல்றீங்க. ஆக்சுவலி இட்ஸ் புதுட்டோம். டிடிவி தினகரன் ரொம்ப தெளிவா சொல்றாரு அவரு. அதாவது மதத்தை பயன்படுத்தி இங்கு சகோதரர்களாக இருப்பவர்கள் மத்தியில் அரசியல் செய்வதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இதை விட தெளிவாக ஒரு குரல் இருக்கவே முடியாது. தீர்மானமா அவங்க போடுறாங்க. அது மட்டுமல்ல, இருமொழி கொள்கையாக இருந்தாலும் சரி, பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அதுல எந்த முரண்பாடுமே கிடையாது. அவர்களும் அவர்களை கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் தான். அப்ப சிக்கல் அங்க எதுவுமே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை என்பது இன்னும் வலுவடையவில்லை. ஏன் வலுவடையலைன்னா, திமுக தரப்பில் ஏன் அது வலுவடையலை என்பதற்கான காரணம் வேறு, அதிமுக, பாஜக, தாவேகா தரப்பில் அது வலுவடையவில்லை என்பதற்கான காரணம் வேறு. நாம இதை போட்டு குழப்பிக்கிறோம். திமுகவை பொறுத்தவரையில இன்னும் கூட கூட்டணியை வலிமைப்படுத்த முடியுமா என்கிற நோக்கில் அவர்கள் பொறுமை காக்கிறார்கள். ஆனா அதிமுக, பாஜக கூட்டணியில கதையே வேற. வருவாங்களா, வரமாட்டாங்களா, இருக்கிற கூட்டணியே ஒரு ஒட்டுப்பிணைப்போடு இயங்குமா, அது மக்கள் மத்தியில போய் செல்லுபடியாகுமா, சிறுபான்மையினர் வாக்கள் இந்த பாஜகவை கூட்டி கொண்டு போனால் என்ன ஆகும்? இந்த கேள்விகள் இருக்கு. மற்றொரு தாவேகா தலைவர் விஜய் இவ்வளவு வெளிப்படையாக இவர்கள் பேசுகிறார்கள். அவர்கள் உடனே கூட்டணிக்கு வாங்க என்று கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு சூழல்ல இல்ல. அவர் மத்திய அரசினுடைய மும்முனை தாக்குதல்களை எதிர்கொண்டிருக்கிறார். அப்ப அவர் முடிவெடுக்க முடியாமல் இருப்பதற்கான காரணம் வேறு. அப்போ இந்த 4 முனை போட்டி சீமான் ஒரு புறம் இருக்கிறார் நீங்க வைத்துக் கொண்டீங்கன்னா, இன்றைக்கு களம் திமுகவுக்கு வெகு சாதகமாக இருக்கிறது. திமுகவை வீழ்த்த வேண்டும் அல்லது எதிர்க்க வேண்டும் என்கிற நினைக்கிற கட்சிகள் தங்களுக்குள்ளேயே வைத்திருக்கிற பலவீனம் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல். அதை மறைப்பதற்கு தான் அவங்க என்ன பேசுறாங்கன்னா, இந்த மாதிரியான சில உதிரி குரல்களை அவங்க முன்னிலைப்படுத்துவதும் அல்லது அங்க இருக்கக்கூடிய குழப்பங்களை மறைத்து விடுவதும், விஜய் அமைதியாக இருப்பது எல்லாமே சேர்ந்து நமக்கு இதைத்தான் காட்டுது. இல்ல, எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நாம ஒரு மணி நேரத்துல 2 கூட்டணிகளை பத்தியும் பேசியிருக்கோம். தேமுதிக, பாமக, ஓபிஎஸ், அமமுகன்னு இதர கூட்டணி கட்சிகள் எல்லாவற்றுக்குமான வாய்ப்புகள் குறித்து நம்ம பேசுகிற எந்த புள்ளியிலுமே தாவேகா உள்ள வரவே இல்லை. இந்த கட்சிகளும் தாவேகாவை எதிர்நோக்கி இருப்பதாக கிளைம் பண்ணவும் இல்லை. உண்மையிலேயே தேர்தல் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான ஒன்றாகத்தான் நகரப்போகிறது. தை பிறந்துருச்சு. நாம் சொன்ன மாதிரி இந்த கட்சிகளுக்கு வழி பிறக்கும் நாம நம்புறோம்.